ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷம்முஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி வெயில் நேரத்துல குடிக்க குளு குளுன்னு இளநீர் பாயாசம். ஒரே மாதிரி இல்லாம இளநீரை வச்சு ஒரு ஸ்வீட்டான ரெசிபி ட்ரை பண்ணலாம். இது உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கும், சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கும். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு நான் 4 இளநீர் எடுத்திருக்கேன். நம்ம வாங்குற இளநீர் நல்லா ஸ்வீட்டா இருக்கிற மாதிரி பார்த்து இந்த பாயாசம் செய்யறதுக்கு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு இளநீரோட டேஸ்ட் உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இளநீரை ஸ்கிப் பண்ணிருங்க. இளநீரை உடைச்சு இதுல இருக்கிற தண்ணிய ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம். இதுல 2 இளநீர் எலசா இருக்கிற மாதிரியும் 2 இளநீர் கொஞ்சம் முத்தலா இருக்கிற மாதிரியும் எடுத்திருக்கேன். இதுல எலசா இருக்கிற தேங்காவை, அதாவது வழுக்க தேங்காய்னு சொல்லுவாங்க, அதை தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சிடலாம். இன்னொரு 2 இளநீர்ல இருக்கிற கொஞ்சம் முத்தலான தேங்காவை இன்னொரு பவுல்ல எடுத்து வச்சிடலாம். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். இந்த பாலை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்ப ஓரங்கள்ல இருக்கிற ஆடை எல்லாத்தையும் எடுத்து பாலோடவே கலந்து விடுங்க. பால் ஒரு கொதி வந்ததும் இதுல 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். சுகர் கரைஞ்சதும் இதுல 1 டேபிள் ஸ்பூன் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டன்ஸ் மில்க் சேர்க்கும் போது பாலோட திக்னஸ் அதிகமாகும். கண்டன்ஸ் மில்க் இல்லைன்னா இதுல 2 டேபிள் ஸ்பூன் சுகரை எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பாலை எவ்வளவு நேரத்துக்கு காய்ச்சி எடுக்கிறோமோ பாயாசம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இப்ப நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு பால் திக்காயிருக்கு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பாலை ஆற விட்டுடலாம். இப்ப அரை மூடி துருவின தேங்காவை மிக்சர் ஜார்ல சேர்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சோம்ல இளநீர் தண்ணி, அதையும் இதுல கொஞ்சமா ஊத்தி தேங்காயை அரைச்சு பால் எடுத்துக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் எடுக்கிற பாலை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்திருக்கோம். அடுத்ததான் நம்ம இளநீர்ல இருந்து எடுத்த கொஞ்சம் முத்தலான தேங்காய் இருக்குல்ல, அதையும் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு மிக்சர் ஜார்ல சேர்த்து இதுலயும் இளநீர் தண்ணியை சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம காய்ச்சி வச்ச பாலும் நல்லா ஆறிடுச்சு. இப்ப இதுல 1/2 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இளநீர் பாயாசம் ரோஸ் ஃபிளேவரோட குடிக்க ரொம்பவே நல்லா இருக்கும். ரோஸ் எசன்ஸ் இல்லைன்னா வெனிலா எசன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா பால் காய்ச்சும் போதே கடைசியா கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லா இருக்கும். இப்ப இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்கிற திக்கான தேங்காய் பாலை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கறதுக்கு முன்னாடி காய்ச்சின பால் நல்லா ஆறி இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சூடா இருந்தா ஆற விட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க, ஏன்னா பால் திரிஞ்சு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இத நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே இளநீர்ல இருக்கிற தேங்காவை அரைச்சு எடுத்தோம்ல, அதையும் இதுல சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்ப இத சர்விங் பவுலுக்கு மாத்திட்டு எலசா இருக்கிற இளநீர்ல இருந்து எடுத்த தேங்காவை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நம்ம கடைசியா கட் பண்ணி போடுற தேங்காய் தின்னா இருக்கும் போது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்காது. இதுக்கு மேல பெருசா இருந்தா சாப்பிடும் போது கொஞ்சம் கடிச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஃபைனலா இதுல கொஞ்சமா சாப் பண்ண பாதாம் சேர்த்து சர்வ் பண்ணலாம். நட்ஸும் நீங்க நெய்ல வறுத்துட்டு கூட போட்டுக்கலாம். நான் வறுக்காம அப்படியே தான் சேர்த்திருக்கேன். இதை நீங்க 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லா சர்வ் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும். ரொம்ப டேஸ்டியா குளு குளுன்னு ஒரு இளநீர் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு.
இந்த இளநீர் பாயாசம் நீங்களும் செஞ்சு பாருங்க. ரெசிபி பத்தின ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.